அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு சக்தி டிவி குளோபலூடாக சர்வதேசத்தில் இருந்து இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கிறோம். நான் ஜெஃப்ரி ஜெபதாஷன். நான் லாஸ்லியா மரியனேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் வியாழக்கிழமை தீர்மானம். குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு முன்னர் பதவி விலக வேண்டும். ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா கருத்து. பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கசுன் பாலிசேன ஆணைக்குழு முன்னிலையில் முதன்முறையாக சாட்சியம். அமைச்சர் ரவி கருணாநாயக்கவிற்கு எதிராக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் 30 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு முன்னாள் நிதி அமைச்சரும் தற்போதைய வெளிவகார அமைச்சருமான ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கையளித்தோம். நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் விவாதம் மேற்கொள்வதற்கு எப்போது நேரம் ஒதுக்குவீர்கள் என்று அறிந்து கொள்வதற்கு ஆர்வமாக உள்ளேன். இந்த விடயம் தொடர்பில் உங்கள் தீர்மானம் என்ன என்று அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த விடயம் தொடர்பில் அடிக்கடி கேள்வி எழுப்புகின்றனர். எதிர்வரும் வியாழக்கிழமை கலந்துரையாடுவதற்கு தீர்மானித்துள்ளோம். நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்வதில் எவ்வித தடங்கல்களும் இல்லையே சபாநாயகர் அவர்களே. இவ்விடத்தில் சட்ட ரீதியில் தடங்கள் ஏற்பட்டுள்ளன. அது குறித்து ஆராய வேண்டும். சபாநாயகர் அவர்களே, வெளிவிவகார அமைச்சரை ஐக்கிய நாடுகளின் அலுவலகத்துக்கு முன்பாக பாயை போட்டு உண்ணாவிரதத்தில் ஈடுபடுமாறா கூறுகின்றனர். அது தொடர்பில் எதிர்வரும் வியாழக்கிழமை முடிவை தருகின்றோம். பாராளுமன்றத்தில் ஜனநாயகம் உள்ளது. சபாநாயகர் அவர்களே, இது அங்குடை வைத்தியசாலை இல்லை, பாராளுமன்றம் என்று தயவு செய்து பிரதமரிடம் கூறுங்கள். நீதிமன்ற செயற்பாடுகள் வரி ஆணைக்குழுவில் விசாரிக்கப்படுவதால் அது குறித்து இந்த சபையில் விவாதிக்க முடியாது என்பது உண்மையே. முறிகள் மோசடி தொடர்பில் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்படவில்லை என்பது இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையின் கருத்தாகும். அது மற்றொரு மோசடி தொடர்பானதாகும். இவ்விரண்டையும் ஒன்றாக்குவதற்கான எந்த தேவையும் இல்லை. முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை ஒழுங்கு பத்திரத்தில் உள்வாங்கப்பட வேண்டும். ஒழுங்கு பத்திரத்தில் உள்வாங்கப்பட்டதன் பின்னரே அது குறித்து கலந்துரையாட முடியுமா இல்லையா என விவாதிக்க முடியும். எனினும் இதனை ஒழுங்கு பத்திரத்தில் உள்வாங்குவதற்கு நீங்கள் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. சட்ட பிரச்சினை காரணமாகவே இன்னும் ஒழுங்கு பத்திரத்தில் உள்வாங்கவில்லை. அதற்கு நான் சந்தர்ப்பம் வழங்குவேன். சபாநாயகர் அவர்களே, சட்ட பிரச்சனையால் பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ள முடியுமா இல்லையா என்பதற்காமைய ஒழுங்கு பத்திரத்திற்கு உள்வாங்கப்படவில்லை என்பதல்ல. சட்ட பிரச்சனையை எங்கு கேள்விக்குட்படுத்துவது? நம்பிக்கையில்லா பிரேரணை ஒழுங்கு பத்திரத்தில் உள்வாங்குங்கள். ஒழுங்கு பத்திரத்துக்கு வந்ததன் பின்னர் அது குறித்து கலந்துரையாட முடியுமா இல்லையா என தீர்மானிக்க முடியும். ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளடக்கப்படாமையை நீங்கள் சட்ட புத்தகத்தின் மீது போடுகின்றீர்கள். முதலில் உங்களிடம் நம்பிக்கையில்லா பிரேரணை கையளித்ததன் பின்னர் அதனை ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளடக்க வேண்டும். ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளடக்கியதன் பின்னர் விவாதம் தொடர்பில் தீர்மானிக்கும் போது அதனை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள முடியுமா? நீதிமன்றம் கலந்துரையாடலில் தாக்கம் செலுத்தும் விடயமா? அது வேறொரு கலந்துரையாடல். இன்னும் இதனை ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளடக்கவில்லை. இதனை கேட்பதற்கு நீங்கள் வரவில்லை. கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இன்று காலை இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இது குறித்து ஆராய்வதாக இணக்கம் காணப்பட்டது. இதுவே இறுதி. ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பாவை வர்தன இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வருவதற்கு முன்னர் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டவர்கள் தீர்மானம் ஒன்றுக்கு வருவார்களாயின் அரசாங்கத்துக்கும் நாட்டிற்கும் இரு கட்சிகளுக்கும் அது சிறந்தது. அவ்வாறில்லாவிடின் இந்த பிரிவினையை நிறுத்த முடியாது. இது அரசியல்வாதிகளுக்கு சிறந்த பாடமாகும். அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் கௌரவத்தை பேண முடியும். புதிய வெளிவிவகார அமைச்சரை ஜனாதிபதி எப்போது நியமிப்பார்? அதனை ஜனாதிபதியிடம் வினவ வேண்டும். எதிர்வரும் 2 வாரங்களில் ஜனாதிபதி முக்கியமான சில தீர்மானங்களை மேற்கொள்வார். பதவி விலகும் செயற்பாடு இலங்கையில் இடம்பெறுமா? இலங்கை வரலாற்றில் அமைச்சர் ஒருவரிடம் இவ்வாறு விசாரணை முன்னெடுக்கப்படவில்லை. சட்டமாதிப திணைக்களத்தில் அந்த சுதந்திரம் எவ்வாறு கிடைத்தது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜனாதிபதி இதனை சுயாதீனமாக்கியுள்ளார். இந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை எவராலும் நிராகரிக்க முடியாது.
மக்கள் விடுதலை முன்னணி இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் முறிகள் விடயம் தொடர்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. எவன்கார்ட் திருடர்களுக்கு எதிராக இன்னும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அந்த விசாரணைகள் பிற்போடப்பட்டுள்ளன. சட்ட ரீதியான செயற்பாடுகள் பின் செல்கின்றன. எவன்கார்ட் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முறிகள் பிரதான வாங்குநரான அர்ஜுன் மகேந்திரன் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் கோப் குழுவிலும் முயற்சித்தனர். அதுவும் இதுவும் திருட்டுத்தனங்களே. மல்வானையில் உள்ள மாளிகை எவ்வாறு நிர்மாணிக்கப்பட்டது? தேநீர் கூட அருந்தவில்லை என பாசில் கூறுகிறார். அவ்வாறாயின் அது எவ்வாறு உருவானது? முறிகள் மோசடியால் ராஜபக்சவின் திருட்டுத்தனத்தை கூட மூடி மறைக்க முடியாது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவர்களை கொண்டு வருகின்றனர். அவ்வாறானவர்களுக்கு அதற்கான இயலுமை உள்ளதா என்ற கேள்வியுள்ளது. தமது மோசடியை விட மத்திய வங்கி மோசடி பெரியது என காட்டிக்கொள்கின்றனர். இந்த முறைகள் தொடர்பான விசாரணைகளில் ரவி கருணாநாயக்கவின் மீது அனைத்து குற்றச்சாட்டுகளையும் சுமத்துவது பொருத்தமானதல்ல. இதற்கான அடிப்படை சூழ்ச்சி 2015 ஜனவரி 15 நிதி அமைச்சில் இடம்பெற்றுள்ளது. அந்த கலந்துரையாடலில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதில் கலந்து கொண்ட அப்போதைய நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க, அப்போதைய நெடுஞ்சாலைகள் அமைச்சர் கபீர் ஹாசிம், அப்போதைய மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன், அப்போது எவ்வித அமைச்சு பொறுப்புகளையும் வகிக்காத மத்திய வங்கியின் ஆளுநர் அல்லாத ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதமரின் பிரதிநிதியாக கலந்து கொண்ட மாலிக் சமர் விக்ரம, இவர்கள் எல்லோரின் அடிப்படை சூழ்ச்சியிலிருந்தே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இந்த விசாரணைகளில் ஃபுட்நோட் குழுவைச் சேர்ந்த ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களின் கையடக்க தொலைபேசியும் பரிசோதித்து பார்த்தால் சில தடயங்களை தேடிக்கொள்ளலாம். யார் யார் அர்ஜுன் மகேந்திரனுடனும் அர்ஜுன் அலோசியஸுடனும் தொடர்புகளை வைத்திருந்தனர் என புரிந்து கொள்ளலாம். பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கசுன் பாசேன முறிகள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்று முதன்முறையாக சாட்சியம் அளித்தார். பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி நிகால் பெர்னாண்டோவிடம் அந்த நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கசுன் பாலிசேன சாட்சியம் அளித்தார். கசுன் பாலிசேன பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் பெஸ்ட் கேபிட்டல் நிதி தரகர் நிறுவனம், பாட்லி மெக்லஸ் அண்ட் ரோய், எக்விட் செக்யூரிட் நிறுவனம் ஆகியவற்றில் சேவையாற்றினார். பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தில் கசுன் பாலிசேன இணைந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் அதன் தலைவராக ஜெஃப்ரி அலோசியஸ் செயற்பட்டதுடன் அர்ஜுன் அலோசியஸ், சுரேன் முத்துராஜா, கொட்ஃப்ரி அலோசியஸ் மற்றும் பிராஞ்சன் ஹுலுகல் ஆகியோர் பணிப்பாளர் சபையாக செயற்பட்டனர். பெர்பெச்சுவல் குழுமம் சார்பில் பங்குச்சந்தையில் பெர்பெச்சுவல் அசெட் மேனேஜ்மெண்ட் மற்றும் பெர்பெச்சுவல் கேபிட்டல் ஹோல்டிங் ஆகிய நிறுவனங்கள் செயற்பட்டதுடன் அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் சுரேன் முத்துராஜா ஆகியோர் அதன் பணிப்பாளர்களாக செயற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2012 ஆண்டு பங்குச்சந்தையில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து நீதவான் பிரசன்ன ஜெயவர்தன கேள்வி எழுப்பியதுடன் இவ்வாறான திட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனவும் வினவினார். இதற்கு பதிலளித்த கசுன் பாலிசேன தான் நிறுவனத்தில் இணைய முன்னரே அந்த திட்டம் மத்திய வங்கிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் மூலதன செலவு 310.3 மில்லியன் என்பது இதன்போது தெரியவந்தது. அதனை பெர்பெச்சுவல் அசெட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் ஊடாக பெற்றுக் கொண்டதாகவும் பாலிசேன குறிப்பிட்டுள்ளார். 2014 செப்டம்பர் வரை பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் 816.6 மில்லியன் லாபம் பெற்றுள்ளதுடன் அவர்களின் மூலதனம் 1.1 பில்லியனாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் தொடர்பான மக்களின் நிலைப்பாடுகள் அடுத்தது. கடந்த அரசாங்கம் தவறு செய்துள்ளது, அது தெளிவு. எல்லோரும் சேர்ந்துதான் செய்கின்றனர். நாடு எங்கு செல்கின்றது என்று தெரியவில்லை. ஊழலற்ற இலங்கையை கட்டியெழுப்புவதற்காக முன்னெடுக்கப்படும் தேசிய வேலை திட்டத்தின் மற்றொரு கட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. அனுராதபுரம் மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் இந்த செயற்திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. பாதைகள் சீரமைக்கப்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் அதற்கான நிதி பலராலும் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த மக்கள் துன்பப்படுகின்றனர். முன்பிருந்த அரசாங்கம் நல்லது, ஆனால் திருட்டு இடம்பெற்றுள்ளதாக ஊடகங்கள் கூறுகின்றன. அவர்களின் வீடுகளை பாருங்கள், எத்தனை லட்சம் பெறுமதியானது, ஆனால் அவற்றால் எவ்வளவு வேலை செய்யலாம். குறைபாடுகளை காட்ட வேண்டும். அமைச்சர்களின் கண்கள் திறக்கப்படவில்லை. ஏழைகளுக்கு தான் பிரச்சனை. முன்பிருந்த இப்போதைய அரசாங்கங்களில் இருப்பவர்கள் திருடர்கள். 500 ரூபாய் நாள் சம்பளம், 700 ரூபாய் நாளொன்றுக்கு கடன், இவ்வாறு செலுத்த வேண்டும். அனுராதபுரம் மகவிலட்சிய பகுதியில் 32 குளங்கள் காணப்படும் பகுதிக்கும் இன்று நாம் பயணித்திருந்தோம். இந்த பிரதேசத்தில் 7200 பேர் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
அம்பேவள பகுதியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது அமைச்சர் பழனி திகாம்பரம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். 2020 ஆண்டு வரை அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும். தேர்தலை மையப்படுத்தி பிரதமரை சில ஊடகங்கள் தாக்குகின்றன. ஊடகங்களை தாக்கினால் நீங்களும் ஊடகங்களை தாக்குங்கள் என பிரதமர் எமக்கு கூறியுள்ளார். நாம் யாருக்கும் அஞ்சவில்லை. அமைச்சு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நான் முறையாக செயற்படுகின்றேன். பிரதமருக்கு நன்றி கூறுகின்றோம். பிரதமரே, நீங்கள் இது குறித்து என்ன கூறுகின்றீர்கள்? தாக்கும் வரை நாம் காத்திருக்கின்றோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எம்மை தாக்கினால் நாமும் தாக்குவோம். வடமாகாண சபையின் உறுப்பினராக இருந்த நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் அங்கத்தவரான அயூப் ஆஸ்மின் அந்த கட்சியிலிருந்தும் கட்சியின் சகல நடவடிக்கைகளிலிருந்தும் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளார். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2013 ஆண்டு நடைபெற்ற வடமாகாண சபை தேர்தலின் போது முஸ்லிம்களுக்கான நலன்களை மையமாக கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான புரிந்துணர்வின் அடிப்படையில் அயூப் ஆஸ்மின் வடமாகாண சபை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் 19 அம்ச ஒழுக்க நடைமுறை விதிகளுக்கு மாற்றமாகவும் கட்சியின் தீர்மானங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காமலும் நடந்து கொண்டதாக நல்லாட்சியின் தேசிய முன்னணி குறிப்பிட்டுள்ளது. பதவி மூலமாக கிடைக்கும் நிதி மற்றும் கொடுப்பனவுகளை முறையாக கையாளுதல், மீளழைக்கும் தீர்மானத்திற்கு ஒத்துழைத்தல், கிடைக்கப்பெற்ற தீர்வையற்ற வாகன இறக்குமதி அனுமதி பத்திரம் மூலமாக நன்மைகளை வடக்கு மக்களுக்காக பயன்படுத்தல் போன்ற விடயங்களுக்கு அவர் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என அந்த முன்னணியின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கட்சியின் தலைமைத்துவ சபையினால் ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் அவரது அரசியல் கருத்துக்கள், நிலைப்பாடுகள் மற்றும் அரசியல் செயற்பாடுகள் அனைத்துக்கும் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணிக்கும் இடையில் எந்தவொரு தொடர்பும் இல்லை என அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வடமாகாண சுகாதார அமைச்சர் ப. சத்தியலிங்கம் தமது அமைச்சு பொறுப்பை ராஜினாமா செய்வதாக நேற்று அறிவித்திருந்தார். நான் என்னுடைய சுகாதார அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக நான் முடிவெடுத்திருக்கின்றேன். வடமாகாண அமைச்சர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவில் சுகாதார அமைச்சர் ப. சத்தியலிங்கத்திற்கு எதிராக 5 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. 2014 தொடக்கம் 2015 ஆண்டு காலப்பகுதியில் சுகாதார தொண்டர்களாக கடமையாற்றியவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்காமல் கடைகளிலும் பார்மசிகளிலும் கடமையாற்றியவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கியமை மற்றும் சுகாதார ஊழியர்களின் சீருடை விநியோகத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டன. இதனை தவிர 94 மாகாண வைத்தியசாலைகளுக்கான உணவு விநியோக கேள்வி கோரலில் நடைபெற்ற முறைகேடு, வவுனியா வைத்தியசாலை இரத்த சுத்திகரிப்பு இயந்திர கொள்வனவிற்காக வழங்கிய நிதியை குறித்த நோக்கத்திற்காக பயன்படுத்தாமை மற்றும் சுகாதார திணைக்களங்களில் பாதுகாப்பு சேவை ஒப்பந்தம் கேள்வி கோரலில் தவறாக நடந்து கொண்ட குற்றச்சாட்டுகள் அமைச்சர் ப. சத்தியலிங்கத்திற்கு எதிராக முன்வைக்கப்பட்டன. இந்த பின்புலத்திலேயே வடமாகாண முதலமைச்சர் சி. வி. விக்னேஸ்வரனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டது. இதேவேளை வடமாகாண அமைச்சர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழு ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட அமைச்சர் பதவி விலக வேண்டும் என அறிவித்ததை அடுத்து விவசாய அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் மற்றும் கல்வி பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சர் த. குருகுலராசா ஆகியோர் தமது பதவிகளை ராஜினாமா செய்தனர். வடமாகாண அமைச்சர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவிற்கு மீன்பிடி, போக்குவரத்து, வர்த்தக வாணிபம் மற்றும் கிராம அபிவிருத்தி அமைச்சர் ப. டெனீஸ்வரனுக்கு எதிராக 4 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. நன்னீர் குளங்களில் மீன்குஞ்சு விடுவதில் பாரபட்சமாக நடந்தமை, வடமாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நடைமுறையை பின்பற்றாது போடப்பட்ட வீதிகள் தொடர்பில் நிதி மோசடி மற்றும் ஒப்பந்த நடைமுறைகளை பின்பற்றாமல் பேருந்து தரிப்பிடங்கள் அமைக்கப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. போராளிகள், மாவீரர்கள் குடும்பங்களுக்கான வாழ்வாதாரத்திற்காக ஒதுக்கப்பட்ட 1 கோடி ரூபாய் நிதியை சரியான முறைகளை பின்பற்றாது முறைகேடு செய்த குற்றச்சாட்டும் அமைச்சர் ப. டெனீஸ்வரன் மீது சுமத்தப்பட்டது. வடமாகாண சபை பதவியேற்று இன்னும் 2 மாதங்களில் 4 வருடங்கள் நிறைவடையவுள்ள நிலையில் மாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ள பிரேரணைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இதுவரையில் வடமாகாண சபையில் 365க்கும் அதிகமான பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவைத்தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்தார். இந்த பிரேரணைகள் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள போதிலும் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளனவா இல்லையா என்பது தொடர்பில் ஆராய வேண்டியுள்ளதாகவும் வடமாகாண சபை அவைத்தலைவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். எந்த ஒரு நாடும் அபிவிருத்தியை இலக்காக கொண்டு ஊழல் மோசடிகளை தடுப்பதற்காக தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் தேவையாகும். தூய எண்ணத்துடன் மத்திய வங்கியின் முறைகள் மோசடி தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் அது நிறைவேற்றப்படும் என்பதில் எமக்கு நம்பிக்கை உள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டமை ஊழலை ஒழிப்பதற்காக எடுக்கப்பட்ட சரியான தீர்மானமாக நாம் கருதுகிறோம். இந்த விசாரணைகளை மேற்கொள்ளும் நீதிபதிகள், சட்டமாதிபர் மற்றும் சட்டமாதிபர் திணைக்களம், கணக்காய்வாளர் நாயகம் உள்ளிட்ட அனைவரும் மக்களின் நன்மதிப்புக்கு
இன்னலுக்குள்ளாகியுள்ளனர். இதேவேளை கடந்த அரசாங்க காலத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் மற்றும் குளறுபடிகள் தொடர்பில் நினைவுபடுத்துவதும் அது குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதும் மிக முக்கியமான தேவையாகும். ஊழல் மோசடிகள் தொடர்பில் பேசுகின்ற போது ஹெல்பிங் ஹமாந்தோட்டை தொடர்பில் முன்னாள் பிரதம நீதியரசர் சாத்தென் சில்வா வழங்கிய தீர்மானமே இலங்கையில் வரலாற்றில் நல்லாட்சிக்கு விடுக்கப்பட்ட கருப்பு புள்ளியாகும். அந்த கருப்பு புள்ளியுடன் ஆரம்பிக்கப்பட்ட ஊழல் மோசடிகள் தொடர்பில் நாம் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம். 2012 ஆண்டு மே மாதம் 17 நாரஹெம்பிட்ட சாலிகா மைதானத்துக்கு அருகில் காரொன்றிலிருந்து ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் சடலம் மீட்கப்பட்டது. வசீம் தாஜுதீன் விபத்தில் உயிரிழந்ததாக ஆரம்பத்தில் கூறப்பட்ட போதிலும் பின்னர் அது கொலை என்பது உறுதியானது. 2008 ஆண்டு மே மாதம் த நேஷன் பத்திரிகையின் பாதுகாப்பு தொடர்பிலான செய்தியாளர் கீத் நொயார்த் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டார். 2009 ஆண்டு ஜனவரி 8 அத்திடிய பகுதியில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டார். லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டு 2 வாரங்கள் செல்ல முன்னர் ரிவிர பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் உபாலி தென்னக்கோன் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. 2009 ஆண்டு ஜூன் மாதம் 1 ஊடகவியலாளர் போத்தல ஜயந்த தாக்கப்பட்டார். 2009 ஆண்டு ஜனவரி 6 தெப்பானம MTV MBC கலேகம் மீது குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதே வருடம் மார்ச் 25 யாழ் உதயன் அலுவலகம் மீது கைக்குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. 2010 ஆண்டு மார்ச் 22 MTV MBC ஊடக வலையமைப்பின் பிரதான அலுவலகம் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் சியத்த தொலைக்காட்சி மற்றும் வானொலி சேவையை முன்னெடுக்கும் வாய்ஸ் ஆஃப் ஏசியா மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. 2013 ஆண்டு ஏப்ரல் 13 33வது தடவையாகவும் உதயன் பிரதான அலுவலகம் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. 2016 ஆண்டு இலங்கை விமானப்படைக்கு மிக் 27 ரக 4 விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்டமை மற்றும் மிக் 23 ரக விமானங்களை புனரமைப்பதற்காக 6 மில்லியன் அமெரிக்க மோசடி செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. யுக்ரைன் மாஷ் என்ற யுக்ரைன் அரசு நிறுவனம் அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபே ராஜபக்சவுக்கு அனுப்பிய கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்துக்கு சொந்தமான 5,35,00,000 ரூபாய் செலவிட்டு விளையாட்டு உபகரணங்களை கொள்வனவு செய்ததாக முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கம மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 2013 ஆண்டு ரக்பி போட்டி ஒன்றை ஏற்பாடு செய்வதற்காக தனியார் நிறுவனம் ஒன்று வழங்கியதாக கூறப்படும் 7 கோடி ரூபாவை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக விசாரணைகள் இடம்பெறுகின்றன. DA ராஜபக்ச மன்றத்துக்கு பணம் செலவிட்டமை தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்சவுக்கு எதிரான விசாரணைகளும் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன. லக்ஸ் சதச நிறுவனத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எதிராகவும் வழக்கு விசாரணை இடம்பெறுகின்றது. யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியனின் மெய்ப்பாதுகாவலரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான வழக்கு யாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் நீதிவான் S. சதீஸ்தரன் முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மூடிய மன்றில் சந்தேக நபர் அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். நீதிபதி இளஞ்செழியனின் வாகன சாரதி, துப்பாக்கி பிரயோகத்தின் போது காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் மற்றும் சந்தேக நபர் தப்பி சென்ற மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் ஆகியோர் இன்று மன்றில் ஆஜராகினர். இதனையடுத்து சந்தேக நபரை எதிர்வரும் 22 வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். அம்பாறை புத்தான்கல ஆனந்த தேரர் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி M. இளஞ்செழியனை சந்தித்து நீதிபதியின் செயற்பாடுகளை பாராட்டியுள்ளார். யாழ் மேல் நீதிமன்ற கட்டட தொகுதியில் நீதிபதியை சந்தித்த அம்பாறை புத்தங்கல ஆனந்த தேரர் அண்மையில் மெய்ப்பாதுகாவலர் கொலை செய்யப்பட்ட போது நீதிபதி இளஞ்செழியன் செயற்பட்ட விதத்தை பாராட்டியுள்ளார். ஆனந்த தேரர் 2005 ஆண்டு வரை ராணுவத்தில் பணியாற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பில் யாழ் படைகளின் கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் தர்ஷன எட்டியாராட்சியும் கலந்து கொண்டார். இதேவேளை புத்தங்கல ஆனந்த தேரர் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியனுக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார். அண்மையில் தனது மெய்ப்பாதுகாவலர் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த போது நீதிபதி நடந்து கொண்ட விதம் தொடர்பில் இதில் சுட்டிக்காட்டியுள்ளார். கணவனை இழந்த பெண்ணின் காலில் வீழ்ந்து மண்டியிட்டமை மூலம் சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு சிறந்த பாடத்தை புகட்டியுள்ளதாக தேரர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேரர் நீதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் மேலும் பல விடயங்களையும் குறிப்பிட்டுள்ளார். கண்ணீருக்கு இனமில்லை, உணர்வுகளுக்கு இனமில்லை, நாம் சுவாசிக்கும் காற்றுக்கும் இனமில்லை, பருகும் நீருக்கும் இனமில்லை,
சூரிய கதிருக்கும் இனமில்லை. இவ்வாறு அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டியதன் அவசியத்தையும் அம்பாறை புத்தங்கல தேரர் இந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டதன் பின்னர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பான வழக்கு தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட 2 பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளது. இந்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஊடாக சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஜாசிங்கவை எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் A.M.M. ரியால் உத்தரவிட்டுள்ளார். டயகம மெதஸ்டல் தோட்டத்திற்கு செல்லும் பாலத்தினூடாக பயணிப்பது ஆபத்துமிக்கது என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். டயகம மெதஸ்டல் பாலத்தை 4 தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பயன்படுத்துகின்றனர். 60 அடி நீளமும் 2.5 அடி அகலமும் கொண்ட இந்த பாலம் ஆபத்து மிக்கதாக காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். பாலத்தின் இருபுறத்திலும் பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்படாமையினால் இரவு வேளையில் பலர் ஆற்றில் விழுந்துள்ளதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். கம்பி பிடிச்சி போறதுக்கு இல்ல, சின்ன சின்ன பிள்ளைங்க எந்த நேரமும் ஸ்கூலுக்கு போகுது. அந்த பிள்ளைங்க கவனிப்பு கூட இல்லாம இருக்கு. இது உடஞ்சையில இருந்து இன்னும் யாருமே வந்து கவனிக்க, மந்திரிமார்களை சொல்லி ஒரு மந்திரிமாரும் வந்து இதை கணக்கெடுக்கலீங்க. எங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு டவுனுக்கோ சாதாரணமா ஸ்கூல் பிள்ளைங்க ஒரு 200-300 பிள்ளைங்க இந்த ஸ்கூல்ல இந்த பாதையில தான் போகுது வருது. பெருசா இதை கவனிச்சு எங்களுக்கு இது வரைக்கும் இந்த பாலத்தை செஞ்சு கொடுக்கல. இப்ப இந்த சக்தி டிவியில இதன் மூலியமா எங்களுக்கு இந்த பாலத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னு நம்பி நாங்க உங்ககிட்ட இந்த கோரிக்கையை முன்வைக்கல. அரசியல்வாதிகளாம் வராங்க, அவங்களோட நேரத்துக்கு மட்டும் வந்து ஓட்டுகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க வந்து அந்தந்த நேரத்துக்கு மட்டும் அவங்களோட வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிடுறாங்க. 4 தோட்டங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட 4000க்கும் அதிகமான மக்கள் இந்த பாலத்தை பயன்படுத்துகின்றனர். மீனவ பிரச்சினை தொடர்பில் 2 நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையை அடுத்து இந்திய படைகள் விடுவிக்கப்பட்ட போதிலும் இந்திய மீனவர்களின் எல்லை மீறல்கள் குறைவடையவில்லை. இன்றும் 49 இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லையில் கைது செய்யப்பட்டனர். இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் பேச்சுவார்த்தைகளின் போது தமிழக மீனவர்களின் ஒரு பகுதி படகுகளை விடுவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இதற்கான இணக்கத்தை வடக்கு மீனவர்கள் வழங்கியதை அடுத்து நிபந்தனைகளுடன் அவற்றை விடுவிக்க தீர்மானித்ததாக கடற்றொழில் அமைச்சு அறிவித்திருந்தது. இதற்கமைய இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் 42 படகுகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அத்துடன் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 77 மீனவர்களை விடுவிப்பதற்கு சட்டமாதிபர் திணைக்களம் கடந்த மாதம் 28ஆம் தேதி அனுமதி வழங்கியது. அதன் அடிப்படையில் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட 77 மீனவர்களும் இம்மாதம் 4ஆம் தேதி அந்நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். எனினும் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தையை அடுத்து இந்திய மீனவர்களின் படகுகளை விடுவிக்க இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் இந்திய மீனவர்களின் எல்லை மீறிய மீன்பிடி நடவடிக்கை குறைவடையவில்லை. இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பை மீறி மீன்பிடியில் ஈடுபடுவதுடன் கடற்படையினர் தொடர்ந்தும் அவர்களை கைது செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இலங்கையின் வடபகுதி கடற்பரப்பினுள் அத்துமீறி பிரவேசித்த சுமார் 49 இந்திய மீனவர்களை கடற்படையினர் நேற்றிரவு கைது செய்தனர். அவர்களின் 12 படகுகளையும் கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்திய மீனவர்களின் தொடர் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கையினால் தொடர்ந்தும் தாம் பாதிக்கப்படுவதாக வடபகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். திரும்ப நாங்கள் மனிதாபிமானம் என்று சொல்லி அவர்களை விடுறபடியாதான் திரும்ப வந்து அவையில் அத்துமீறி திரும்ப எங்கள் கடற்பரப்புல வந்து இழுவ மடிய மேற்கொண்டு இருக்கிறோம். அதால வந்து கடல் தாவரங்கள்லாம் அழிக்கப்பட்டு உயிரினங்கள் உற்பத்தியாகிற இடங்கள்லாம் முற்றுமுழுதாக அழிந்து கொண்டிருக்கின்றது. அதை கருத்தில் கொண்டு எமது மக்களும் இங்க கடத்தொழில் செய்கிறதுக்கு அவையிலும் ஒத்துழைச்சு அந்த எங்களோட கடற்பகுதிக்குள் உள்வராமல் இதை எங்களோட கடற்படையும் எங்களோட அரசாங்கமும் இந்திய அரசாங்கம் இணைஞ்சு இதுக்கு ஒரு முடிவு தர வேண்டும் என்றதை நான் இதை கோரிக்கொள்கிறேன். இவர்களின் படகுகள் வந்து மீனை பிடிக்கிறதும் பார்த்தாமல் மீன்கள் உள்ள வலை எல்லாத்தையும் மறுத்து கொண்டு போறார்கள். திரும்பியும் வந்து மீனை இவர்கள் பிடித்தால் எங்களோட சிறு தொழிலாளிமார் சரியாக கஷ்டப்பட்டு பாதிப்புக்குள்ளாவார் என்பதை அறிய தருகிறேன். இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றமை தொடர்பில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்திய அரசும் இலங்கை அரசும் நட்புடன் செயல்படுவதாக 2 நாட்டு அமைச்சகமும் அதிகாரிகளும் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அது மாதிரி செயல்பாடுகள் இல்லை. தொடர்ந்து வந்து 2 வருடங்களுக்கு மேல பிடிக்கப்பட்ட 150க்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கையில் இருக்கு. மீனவர் கிராமங்களில் மீனவர்கள் மத்தியில் பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இத்தனை மீனவரை வந்து காப்பாற்ற முடியாத மத்திய அரசு வந்து இவ்வளவு மோசமான சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு
எடுத்து பிடிக்கப்பட்ட மீனவர்கள் பிடிபட்ட படகுகளை உடனடியாக மீட்டு கொடுக்கணும். பரம்பரையா மீன் பிடிக்க வர்ற மீனவர்களை வந்து எந்த விதமான தொந்தரவு செய்யாத அளவுக்கு மீன் பிடிப்பதற்குள்ள அனுமதியை பெற்றுக் கொடுக்கணும். அப்பதான் இந்த பிராந்தியத்தில் வந்து நிம்மதியா மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சு வாழ்க்கை நடத்த முடியும். நீர்கொழும்பு தோப்பு பகுதியில் உள்ள சிங்கம்மா காளியம்மன் ஆலயத்தில் நேற்றிரவு தீச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன் காரணமாக ஆலயத்தின் அறையில் வைக்கப்பட்டிருந்த அம்மனின் சாரிகள், சிலைகள், படங்கள் மற்றும் புத்தகங்கள் தீயினால் முற்றாக அழிவடைந்துள்ளன. ஆலயத்தில் இரவு 7 மணியளவில் பூஜை ஒன்று நடைபெற்றதாகவும் அதன் பின்னரே தீ பரவியுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தீ அனர்த்தம் சம்பந்தமாக கொச்சிக்கடை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தீ பரவியமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்பதுடன் கொச்சிக்கடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஊழல் மோசடிகள் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக நாம் எமது செய்தியில் 22 நிமிடங்களையும் செலவிடுகிறோம். அதனால் மக்களின் மேலும் பல எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் உள்ளிட்ட பல செய்திகளை எம்மால் ஒளிபரப்ப முடியாமல் போயிருக்கிறது. ஆகவே பிரதமர் கூறியதை போன்று ஒரு நாளைக்கான 24 மணித்தியாலத்தை 25 மணித்தியாலங்களாக மாற்றினால் சிறந்தது என்று நாம் நினைக்கிறோம். இத்துடன் எமது 8 மணி பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவடைகிறது.